எந்த வஸ்துல இல்ல? எல்லா வஸ்துலயும் இருக்கானே பகவான், எல்லா வஸ்துலயும் இருக்கான் பகவான். ஏதாவது இந்த இடத்துல இருக்கான் இல்ல இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா தானே நம்ம புரிஞ்சுக்கலங்கிறது அதுல முக்கியமான விஷயமே தவிர, நம்ம அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுதான் அது விஷயம். இப்போ காத்து அடிச்சா நம்ம உணர்றோம், காத்து இருக்குங்கிறோம் இல்லைங்கிறோம். ஆனா எப்பவுமே காத்து இருக்கு. நம்ம உணர்ற பொழுது நம்மளால அதை உணர முடியாது, காத்து இருக்குதுன்னு உணர்றோம். அதை உணர முடியாத சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்றோம்? காத்து இல்ல, ஐயோ காத்தே இல்ல காத்தே இல்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்பவும் காத்து இருக்கு, நம்மளால உணர முடியல அத. இது இந்த காத்த நம்மளால கண்ணுக்கு பார்க்க முடியல. கண்ணுக்கு வேற விதமா பார்க்கலாம். எப்படி? ஒரு துணி அசையும், ஒரு மரத்துல இலை அசையும், இல்ல வேகமா நம்மள தள்ளுற மாதிரி இருக்கும், உணர முடியும். அந்த மாதிரி கண்ணால வேற ஒண்ணு மூலமா காத்து இருக்குன்னு உணர முடியறது. அந்த அளவுக்கு நம்ம நாமஜபம் பண்ணி பகவான் ஒருத்தன் இருக்கான்னு உணரும் பொழுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். பகவான் அந்த பக்திங்கிறதும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். அது யாருக்கும் வேண்டாத விஷயமே கிடையாது, எல்லாருக்கும் வேணும். எப்படி எல்லாருக்கும் உசுறுன்னு ஒண்ணு வேண்டி இருக்கு, அந்த உசுறு போயாச்சுன்னா அந்த மனுஷாளுக்கு மதிப்பு கிடையாது. பொணம் ஆச்சாச்சு அது நாடி போயிடும், வீட்டுல இருந்து கொண்டு போய் அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடு. இப்ப இது மனுஷாளுடையது. அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தியமான ஆத்மா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. அத இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர் எவ்வளவு சரியான ஒரு நிச்சயமான வஸ்து அது, அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி யாரான சொல்றான்னா அவளுக்கு தெரியலேன்னு அர்த்தம், தெரியலேன்னு அர்த்தம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. தெரியல அவளுக்கு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அவள்கிட்ட மோதின்னு இருக்க மாட்டோம், ஒதுக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா 2 பேருக்கு விஷயம் சொல்லாதே அப்படிங்கிற. என்னன்னு கேட்டா 2 பேருக்கு விஷயம் சொல்லாதேங்கிறத காட்டிலும் 2 பேர் விஷயம் கேட்டுக்க மாட்டாங்க. ஒன்னும் தெரியாதவா கேட்கவே மாட்டா, ரொம்ப எல்லாத்தையும் தெரிஞ்சவாளும் கேட்க மாட்டா. அவளுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவாளுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மேல ருச்சி இருந்து கேட்கிறவாளுக்கு கண்டிப்பா சொல்லணும். அது எப்படி சொல்லணுமா, மேல விழுந்தான்னு சொல்லி கொடு அப்படின்னு கேட்கிறா. அதனால கேட்கிறவாளுக்கு சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அது யாரா இருந்தாலும் நமக்கு அது அதிகார பேதம் ஒண்ணுமே கிடையாது, கேட்கிற ஒரு பேதம் தான். கேட்கிறவாளுக்கு சொல்லு அப்படின்னு தான் பகவானே சொல்றான். என்னை பத்தி யார் கேட்கிறவாளோ கேட்கிறவாளுக்கு சொல்லு, என்னை பத்தி யார் நம்புறவாளோ நம்புறவாளுக்கு சொல்லு. அப்ப நம்பாதவாளுக்கு சொல்லக்கூடாது, நாழிய உணக்க வேண்டாமே. இந்த விஷயத்த இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை போய் 4 பேர்கிட்ட இன்னும் சொல்லலாமே. ஒரு சமயம் அந்த 4 பேர் கூட கேட்டுட்டு போய் இன்னும் பேருக்கு சொல்லலாமே. அப்ப இவா மூலமா அதை நம்ப வைக்கலாமே. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆரம்ப காலத்துல இந்த LICன்னு வந்த பொழுது அத்தனை பேருக்கும் அது விரோதமா தான் இருந்து, ஆனா இன்னைக்கும் அந்த விஷயம் விரோதமான ஒரு விஷயம்தான். நீ செத்து போயிடுவ வீடு கட்டிக்கோ, நீ செத்து போயிடுவ பணம் சேர்த்து வச்சுக்கோ. மனுஷாளுக்கு சொல்ல கூடவே கூடாத விஷயம் இது. ஆரம்ப காலத்திலே அவள் LIC பத்தி ரொம்ப ஆத்திரம் பட்டா. அப்புறம் அவன் எப்படியோ மனுஷால ஏமாத்தி 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 இந்த LIC இன்னைக்கு எல்லாருக்கும் அது ஒரு கட்டாயம்னு ஒண்ணு விட்டான். ஏன் பிரயோஜனம்? பகவான் மேல நம்பிக்கை இல்ல, பகவான் மேல நம்பிக்கை இல்ல. இதுதான் சத்தியம். படைச்சது பகவான். சரி, நீ சேர்க்கிற பணத்தை ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர் அடிச்சுன்னு போயிட்டானா என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? அப்ப எங்க இருந்து இந்த பணம் உனக்கு கிடைக்க போறது? இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் நம்ம வெளியில வந்த விஷயங்கள் கொஞ்சம், வெளியில வராத விஷயங்கள் நிறைய. எந்த இடத்துலயும் யாரான ஒருத்தர் கமிஷன் கொடுக்கறான்னா தெரிஞ்சவா மட்டும்தான் அந்த கமிஷனை வாங்கிக்க முடியும். இல்லைன்னா நம்மள்ட்ட பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அந்த கமிஷன் அவதான் எடுத்துக்கிறா. இது சத்தியமா நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதனால பகவானுக்கு தெரியும், ஒரு ஜீவனை உண்டாக்குறாருன்னா அதை காப்பாத்துற கடமை அவர் முன்னாடியே எடுத்துட்டு தான் உருவாக்குறார். அப்ப அவருக்கு தெரியாததும் ஒண்ணு இவாளுக்கு ஒண்ணும் தெரிஞ்சிட போறது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்திருக்கும் இந்தியா. சத்தியம் இது. இன்னைக்கு என்ன ஆகுறது? சம்பாதிக்கிற காசுல முதல்லயே
இது எல்ஐசிக்கு கட்டணும், அது அங்க கட்டணும். சரி, பிற்காலத்துல என்ன ஆகிறது பாசம், அப்படியே நீ சொல்ற பிரகாரமே அது ஒரு பிரயோஜனம்னே வச்சுக்கலாம். அது என்ன பிரயோஜனப்படுறது? இவ எல்ஐசியில பணத்தை சேர்த்து வச்சுண்டா வயசு தள்ளாம காலத்துலதான் அது ஏதோ ஒண்ணு கொடுக்க போறது. அந்த தள்ளாம வரும்பொழுது இவளுக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும். அப்படி இருக்கா? இல்ல. பணத்தை அனுபவிக்க முடியறது இல்ல. அந்த காலத்துல நன்னா உடம்புல தேகத்துல இருக்கிற போது இந்த ரூபாயை எடுத்துக்கிட்டு ஒரு ஊருக்கு போய் சேவிச்சிருந்தா, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருந்தா மனசுக்கு ஒரு திருப்தி இருந்திருக்கும். அதெல்லாம் எல்லாமே சேமிச்சு வச்சுட்டு காலை மடக்கி உக்கார முடியல, கண்ணுல பார்வை தெரியல, சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணமாகலே, ராத்திரி படுத்துண்டா தூக்கம் வரல, அப்படிங்கிற வயசுல இந்த காசு கிடைக்க போறது. அப்ப அதனால என்ன பிரதிபிரயோஜனம்? ரெண்டாவது, இந்த எல்ஐசி பணம்னு எல்ஐசியோ ஏதோ ஒரு சேமிப்புன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா அப்படித்தானே பயமுறுத்தின்னு இருக்கா எல்லாரும். அப்படி இருக்குன்னே வச்சுக்கலாம். அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளே அவளுக்கு சத்துரு ஆயிடுறாளே. போ, நீ போட்டிய பணத்தை கொடு, நீ போட்டிய பணத்தை கொடு. எங்க அப்பா இருக்கான் தண்டம், ஒண்ணுக்கும் எனக்கு உதவி பண்றது இல்ல. அங்கேது பொண்ணு உருவா, ஐயோ அம்மா மாப்பிள்ளைய கேட்டியா என்ன பாடா படுத்துறன்னு ஒரு நடிப்போ காசு வேணும்போ. கொடுக்கலன்னா ஆச்சு ஒரே தகராறு. நீ என்ன ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா? இப்படிதானே கேள்வி கேட்டு இருக்க போற. அப்ப என்ன எங்க இந்த நிம்மதி இருக்கு? நிம்மதியை குலைக்கிற விஷயம் இதெல்லாம். ஆமாமா, கண்டிப்பா கஷ்டப்படாம சேமிச்சுக்கலாம். அது சேமிக்கிறது பகவான் தப்புன்னு சொல்லல. வருத்திண்டு விஷயம் பண்றதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ செத்து போயிடுவா பணம் கட்டுன்னு தானே எல்ஐசிக்காரன் சொல்றான். சோ ஒரு நாள் பார்த்தேன், புருஷங்காரன் செத்து போய் இவ விதவியா இருக்காளாம். அதுக்கு உடனே ஒரு இது சொல்றாங்க, பத்தியா நீ அப்ப சேமிச்சா அதனாலதான் அவன் புருஷன் செத்து போய். அவசியமா வைத்தறிச்சலான விஷயம் இல்லையா? அதுல எப்பேற்பட்ட ஒரு வைத்தறிச்சலான ஒரு விஷயம் இது. அப்ப ஆதி காலத்துல இருந்து பகவான் என்ன எல்லாரையும் கை விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கான? காப்பாத்துறானே. எல்ஐசி இருந்துதா? அப்பெல்லாம் பகவான் எல்லாரையும் காப்பாத்துறியா? எல்லாரும் வீடு கட்டாம போய் ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்தா, அப்பவும் வீடு கட்டின்னு இருந்தாள், அப்பவும் காசு பணம் இருந்ததே. என்ன ஒரு மனுஷாளுடைய இந்த ஆசையை தூண்டி விட்டு முட்டாளாக்கி. அதனால பகவான் இருக்கான். ஆனா அந்த அளவு சத்தியமா பகவானை நம்பணும். கிருஷ்ணா, அன்னைக்கு நீ எனக்கு வேலை கொடுத்திருக்கேடா, நீ இதுக்கு பணம் கொடுத்திருக்கேடா, உன்னோட எதுனாலே கிடைச்சிருக்கா, நீ கண்டிப்பா என்ன காப்பாத்துவேடா. உன்னோட குழந்தையா இருக்கிற என்ன எப்படி நீ விட்டுடுவே? ஒரு குழந்தைய ஒரு அம்மா அப்பா விடுறது இல்ல இல்லையே. கூனோ குருடோ அதெல்லாம் அப்புறம், யாரா இருந்தாலும் பகவான் விடுறது, மனுஷா விடுறது இல்ல இல்லையா. தனக்குன்னு வரும்பொழுது நாய் கூட குட்டியை தூக்கிட்டு போய் காப்பாத்துறது, பூனை குட்டியை தூக்கிட்டு போய் காப்பாத்துறது. அது எங்க எல்ஐசி போய் போட்டு வச்சுருது? ஒரு புழு கூட தன் உயிரை காப்பாத்திக்கணும்னா சுண்டி பறந்து ஓடி போறது. அப்படி இருக்கிற போது பகவானங்களும் நமக்கு என்ன மூளை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதா என்ன? ஒண்ணும் இல்லையே. அப்ப அவ்வளவு தூரம்னாக்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? அப்ப நீ இளமைய மாத்தாம செய்ய, எல்லாம் செய்யறியோனோ, எல்லாம் செய்யறியோனோ. அப்ப இவ்வளவு தூரம் அறிவு இருக்கிறவா தானே, இவ்வளவு புத்தி எல்லாம் இருக்கிறவா தானே. இன்னி வரைக்கும் யாரானு ஒருத்தர் நான் அந்த 16 வயசாவே வைக்கிறேன் ஆனா அப்படின்னு யாரு பண்ற? ஏன் இதெல்லாம் ஒருத்தரும் கேட்கறது இல்ல? நீ சொல்ற எல்ஐசின்னு சொல்ற, இன்னும் எத்தனையோ எல்லாம் சொல்ற, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனாக்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவேன். இன்னும் சில பேர் சன்னியாசியா இரு போரும். சன்னியாசியா இருக்கணும்னா பகவான் ஆணுன்னு பெண்ணுன்னு ரெண்டையும் படைச்சான். என்ன அபத்தங்கள், உலகம் பூரா அபத்தம். ஆனா இத்தனை சத்தியமும் தெரியணும், உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் பகவான் படைச்சிருக்கான். சரி, இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல கோமாளி கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படிங்கறதுக்காகத்தான் அப்பவே பகவான் என்ன சொல்லிடுறான்னா, நாம ஜபத்து மூலமா என்ன ஜபம் பண்ணுங்கோ, நாம ஜபத்து மூலமா என்ன ஜபம் பண்ணுங்கோ, நாம ஜபத்து மூலமா என்ன ஜபம் பண்ணுங்கோ. அந்த நாம ஜபம்ங்கிறது தான் அவ்வளவு வசத்தியான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு பெரிய பங்களா இருந்தா தான் நாம ஜபம் பண்ண முடியும், கோடிக்கணக்கில் ரூபாய் இருந்தா தான் நாம ஜபம் பண்ண முடியும் அப்படிங்கறது கிடையாது. பூ வாங்கி சாத்தினா தான் நாம ஜபம் பண்ண முடியும். பகவான் எந்த இடத்துல கேட்டிருக்கான்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயும், நீ என்ன வேணா பண்ண, ஒரு சரக கூட போரும், இதானே பகவான் சொல்றான்.
அதுக்கு என்ன பண்ணணும், பகவான பக்தி பண்ணணுமா இருந்தால், விடாம நம்பிக்கையோட பண்ணணுமா இருந்தால், அவாவா அவாவாளுடைய சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நாம ஜபம்.